السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان رسول الله صلى الله عليه وسلم يجتهد في العشر الأواخر ما لا يجتهد في غيره. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த ரமதானுடைய மூன்றாவது ஜும்ஆ இன்னும் ஒரு பார்வையில் பார்ப்போம் என்று சொன்னால், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானை முற்பிரிவாக பிரித்து முதல் பிரிவு ரஹ்மத் என்பதாகவும் இரண்டாவது பிரிவு மக்ஃபிரத் என்பதாகவும் கூறி தந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் பிரிவையும் இரண்டாவது பிரிவையும் கடக்கக்கூடிய கடைசி தருணம் ரமதானுடைய பிற 20 இன்றைய மக்ரிபோடு கழிந்து ரமதானுடைய இறுதி பகுதி மூன்றாவது பகுதி அடைய காத்திருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூன்றாவது பிரிவை குறித்து இப்படி சொல்வார்கள்: ஐத்துக்கும் மினன்னார், நரகிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்குண்டான, நரகிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்குண்டான ஒரு பகுதி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்றைய மாலைக்கு பிறகு அடைய இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதியை குறித்து நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாகவும் இன்றைய மக்ரிபோடு ரமதானுடைய அவனுடைய முழுமையான மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களாகவும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. வரக்கூடிய ரமதானுடைய கடைசி பத்தில் நாம் செய்யக்கூடிய நல் அமல்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவேளை நமது பெயர் நரகவாதிகளுடைய பட்டியலில் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நரகிலிருந்து விடுதலை பெற்று சுவனம் பெறக்கூடிய நல்லடியார்கள் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். ரமதான் கிட்டத்தட்ட 20 தினங்கள், 30 நோன்புகளில் 20 நோன்புகளை அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்திருக்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒரு சில காலங்கள் குறிப்பிட்டு நடைபெறுகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி நிறைவேறக்கூடிய தருவாய் வருகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி முடிய போகுது என்கின்ற ஒரு சந்தோஷம், மற்றொரு புறம் கொஞ்சம் ஒரு அசட்டுத்தனம் ஏற்படலாம். ஆனால் ரமதானை குறித்து, ரமதானுடைய குறிப்பாக இறுதி பகுதியை குறித்து நமக்கு ஏற்பட வேண்டிய சிந்தனைகள்
ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டிய பார்வையை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை அண்ணன் பெருமானாருடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறிய தருவார்கள். ரமதானுடைய கடைசி பகுதி எப்படிப்பட்டது? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமதானுடைய முந்திய 2 பகுதிகளில், ரமதானுடைய ஆரம்ப 20 தினங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்காக, ரமதானி அமல்களுக்காக எவ்வளவு தூரங்கள் முயற்சித்தார்களோ, எவ்வளவு தூரங்கள் தன்னை நபிகள் பெருமானார் நல் அமல்களில் ஈடுபடுத்தி கொண்டார்களோ, அதனை விடவும் அதிகமாக ரமதானுடைய கடைசி பகுதிகளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அதிகமாக தன்னை அமல்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அமல்களிலேயே தனது வாழ்க்கையை கழித்து விடுவார்கள். இதுதான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில், அதிலும் குறிப்பாக ரமதானி கடைசி பகுதிகளில் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது என்பதாக அண்ணன் பெருமானாருடைய பிரியத்திற்குரிய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்திற்கு எடுத்துச் சொல்வார்கள். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் பெருமானாருடைய அமல் எப்படி இருந்தது என்பதை இன்னும் சற்று விரித்து சொல்வார்கள், விவரித்து கூறுவார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர், ரமதானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால், பிற 21 துவங்கிவிட்டால், ஷத்த மிஸரஹு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கீழ் அங்கியை, கீழ் ஆடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். தனது கீழாடையை நபிகள் பெருமானார் இறுக கட்டிக் கொள்வார்கள் என்பதனுடைய விளக்கமாக ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இங்கு ஆடையை, கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்ளுதல் என்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரமதானுடைய ஏனைய 20 தினங்கள் கூட இரவு நேரங்களில் மனைவிமார்களோடு இருப்பார்கள், மனைவிமார்களோடு தங்குவார்கள். ஆனால் ரமதானுடைய கடைசி பகுதி என்பது, ரமதானுடைய கடைசி 10 தினம் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக குடும்பத்தை தவிர்த்து, குடும்பத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து, மனைவிமார்களோடு சேருவதை தவிர்த்து முழுக்க அல்லாஹ்விற்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய, முழுக்க இறைவன் பாதையிலேயே தன்னை திருத்திக் கொள்ள, மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வளமையை தான் இமாம்கள் நபிகள் பெருமானாரை வளமை இப்படி சொல்றாங்க. ஷத்த மிஸரா, நபிகள் பெருமானார் தனது கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வாஹியா லைலஹு, வாஹியா லைலஹு, அந்த 10 தினங்களுமே, அந்த 10 தினங்களுடைய இரவுகளையுமே நபிகள் பெருமானார் வணக்கத்தின் மூலமாகவே கழிப்பார்கள், வணக்கத்திலேயே கழிப்பார்கள். அடுத்து சொல்றாங்க, அண்ணன் பெருமானார் மட்டுமல்ல, வஐகவ அஹ்லஹு, தனது குடும்பத்தாரையும் வணங்குவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து தனது அருமை மனைவிமார்களை, தனது குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதியினுடைய அமல்களுக்குண்டான சூழ்நிலை அண்ணல் பெருமானார் இப்படித்தான் அமைத்து தந்திருந்தார்கள் என்பதாக அண்ணல் பெருமானாருடைய அருமை மனைவி இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால் நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும், நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான், அதிலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி பகுதிகள் நாம் எளிதாக, மிக இலகுவாக கடந்துவிடக்கூடிய ஒரு பகுதி அல்ல. மாறாக ரமலானுடைய முந்தைய 20 தினங்களில் நாம் அமல்களுக்காக எவ்வளவு தூரங்கள் சிரமம் எடுத்துக்கொண்டோமோ,
எவ்வளவு தூரங்கள் அர்ப்பணிப்போடு அந்த அமல்களில் ஈடுபட்டோமோ அதைவிட அதிகமாக ரமலானுடைய கடைசி பகுதிகளில் நாம் அமல்களுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் நபிகள் பெருமானாருடைய இந்த வாழ்க்கையுடைய வழிமுறை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறது என்பதாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. அண்ணன் பெருமானாருடைய கடைசி 10 தினங்களுடைய ரமலானுடைய கடைசி 10 தினங்களுடைய அமல்களை குறித்து நிறைய அறிவிப்புகள், நிறைய ஹதீஸ்கள். அதே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வமா ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம லைலத்தன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவில் நின்று வணங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்த ஸபாஹ யுஸல்லி, ரமலானுடைய கடைசி பகுதிகள் நபிகள் பெருமானார் சுபஹ் வரை கூட நின்று வணங்கி இருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறேன். மற்ற தினங்கள்ல இரவு வணக்கம் இருக்கும். இரவு வணக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கலாம், ஓய்வு இருக்கும். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி பகுதிகளில் இரவு நின்று வணங்குவார்கள். எந்த அளவிற்கு ஹத்த ஸபாஹ, காலையே உதயமாகிவிடும், சுபஹே வந்துவிடும். அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதிகளில் நபிகள் பெருமானார் தன்னை அமல்களுக்காக இவ்வளவு தூரங்கள் அர்ப்பணித்துக் கொண்டார்கள், அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதாக அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுது. இன்னும் சில ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில், குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு கதவை தட்டுவாங்களாம். அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு கதவை தட்டுவாங்களாம். தட்டி வெளியிலிருந்து குரல் கொடுப்பாங்கனா, அலா தகூமானி ஃபதுஸல்லியான், அலா தகூமான், இன்னும் நீங்கள் இருவரும் எழும்பவில்லையா, ஃபதுஸல்லியானி, நீங்கள் இருவரும் தொழ ஆரம்பிக்கவில்லையா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் தான் ரமலானுடைய 20 தினங்கள் அமல் செய்து விட்டோமே, நோன்புகள் நோற்று விட்டோமே, ரமலான் முடிய போகின்றது என்கின்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்துவிடக் கூடாது. மாறாக ரமலானுடைய 20 தினங்களை விட, ரமலானுடைய முந்தைய 20 தினங்களை விட கடைசி 10 தினம் என்பது மிக மிக அமல்களுக்கு ஏற்றமான ஒரு தினம். எனவே நபிகள் பெருமானார் மட்டுமல்ல, தனது அருமை மகளாரையும் வீட்டு கதவை தட்டி, இன்னும் உங்களுக்கு தொழுகுவதற்கு நேரம் வரவில்லையா, எழுந்திருக்க வேண்டாமா என்று நபிகள் பெருமானார் எழுப்பி விடுவார்கள். அண்ணன் பெருமானாருடைய மனைவிமார்கள் சொல்லி தர்றாங்க. அண்ணன் பெருமானாருடைய மற்றொரு மனைவி அது உம்மு சலமா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா பகிய ரமலான் 10 ஐயாமின், நபிகள் பெருமானுடைய வளமை என்ன, ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் பாக்கியாக இருக்கின்ற பொழுது யதஉ அஹதம் மின் அஹ்லி பைத்திஹி, தனது குடும்பத்தார்கள் நபிகள் பெருமானார் யாரையும் விட்டுவிட மாட்டார்கள். ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் மட்டுமே பாக்கியாக இருக்கக்கூடிய சூழலில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஉ அஹதம் மின் அஹ்லி பைத்திஹி, தனது குடும்பத்தார்களில் யாரையும் ரசூலுல்லாஹ் விட்டுவிட மாட்டாங்க. எப்படி? யதீகுல் கியாமு இல்லா அகாமஹு, யாருக்கெல்லாம் நின்று வணங்குவதற்கு சக்தி இருக்குதோ, நோயாளி இல்லை, பலகீனர் இல்லை, வயோதிகர் இல்லை, யார் யாரெல்லாம் நின்று வணங்குவதற்கு சக்தி இருக்குமோ இல்லா அகாமஹு, அண்ணன் பெருமானாருடைய மனைவிமார்கள், அண்ணன் பெருமானாருடைய மகள், அண்ணன் பெருமானாருடைய பேர குழந்தைகள், அண்ணன் பெருமானாருடைய குடும்பத்தினர்கள், யார் யாரெல்லாம் நின்று வணங்குவதற்கு சக்தி உள்ளவர்களோ அத்துணை நபர்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பி விட்டு ரமலானுடைய கடைசி பகுதிகளில் அமல் செய்ய வைப்பார்கள். இது அண்ணன் பெருமானாருடைய வளமை என்பதாக அண்ணன் பெருமானாருடைய அருமை மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்திற்கு அறிய தரக்கூடிய செய்தி. மேன்மை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் விடைபெறப் போகின்றது. ரமலானுடைய 20 தினங்கள் நாம் அமல் செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தூரங்கள் வாய்ப்புகள் வழங்கினானோ
நோன்பு நோற்பதின் மூலமாக, இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகையில் குர்ஆனை செவிமடுப்பதின் மூலமாக, இன்னும் நஃபிலான தொழுகைகள், இப்படி எத்தனை அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த 20 தினங்களை விட பிந்தைய 10 தினம், இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபிலிருந்து உதயமாகக்கூடிய கடைசி 10 தினங்கள், முந்தைய 20 தினங்களை விட அமல்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றமான, உசிதமான, முக்கியமான ஒரு தினம் என்பதை சமுதாயத்தின் மேன்மக்கள், கண்மணிகள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டுமல்ல, தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே, தன் அஹ்ல பைத்துகள் அனைவரையுமே இவ்வளவு தூரங்கள் ரமலானுடைய கடைசி பகுதிக்காக அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள சொல்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், காலங்கள் முழுக்க அல்லாஹை மறந்த நிலையிலும் காலங்கள் முழுக்க மிகுதமான பாவங்களில் கழிந்துவிட்ட நமது வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியமான ரமலானுடைய காலங்களில் கடைசி 10 மிக மிக முக்கியமான பாக்கியமான காலம். முஅத்தா என்னும் கிதாபில் அருமை சஹாபாக்களை வளமையை குறித்து எழுதுவாங்க. குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்ன உமரன் ரலியல்லாஹு அன்ஹு கான யுஸல்லி மினல் லைலி மா ஷா அல்லாஹு ஐ யுஸல்லிய. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தூரங்கள் நாடி இருக்கின்றானோ அவ்வளவு தூரம் தொழுகுவாங்க. ஹத்தா இதா கான நிஸ்ஃபுல் லைலி, நடு இரவை கடந்து விட்டால், இரவு ஆரம்பத்திலிருந்து இவங்க தொழுகுவாங்க, இரவு நடுநிசையை கடந்து விட்டால் ஐகல் அஹ்லஹு லிஸ்ஸலாத், தனது குடும்பத்தார்களையும் தொழுகைக்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புவாங்க. எழுப்புவது மட்டுமல்ல, யகூலு லஹும் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகைக்குண்டான நேரம், தொழுகுங்கள் என்று தனது குடும்பத்தார்களை ஆர்வமூட்டுவார்கள், எழுப்பி விடுவார்கள். இது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையுடைய வளமை என்பதாக முவத்தா போன்ற கிதாபுகள் பதிவு செய்யப்படுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயத்தின் மேன்மக்களே, ரமலான் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமான காலகட்டங்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி பகுதிகள், ரமலானுடைய கடைசி 10 தினங்கள், நமக்கு ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது, நாம் தான் இத்தனை தினங்கள் அமல்கள் செய்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணமோ ஒரு அசட்டையோ வந்துவிடக்கூடாது. மாறாக மிக மிக ரமலானிலேயே மிக மிக முக்கியமான தினங்களாக மார்க்கம், அண்ணன் பெருமானார் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய தினமே இந்த கடைசி 10 தினங்கள் தான். ஆனால் சமுதாயத்தின் மக்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் சொன்னா, ரமலான் ஆரம்பம் அமல்களுக்காக, ரமலான் கடைசி ஷாப்பிங்காக. எல்லாருடைய நிலைமைக்கு அதுதான். ஆரம்ப அமல்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்க்கணும், கடைசி ஷாப்பிங். ரமலான் இருக்கு, 27 இருக்கு, பெருநாளைக்கு புத்தாடைகள் அணிய வேண்டும், சுன்னத், அது அணிய வேண்டும், இஸ்லாம் இருக்குல்ல, சுன்னத். அன்னைக்கு நம்மளாம் ஷாப்பிங் போனால் சாதாரண ஒரு நாள் முடிஞ்சாலும் அவங்க ஷாப்பிங் முடியாது, நாள் முடிஞ்சிடும், ஷாப்பிங் முடியாது. இன்னைக்கு நம்மால் ஜவுளி கடைங்க எதில் கரெக்ட் பண்ணுறானோ இல்லையோ, நம்மால்களை கரெக்டாக நோம்புல கரெக்ட் பண்ணிடுறான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நோம்பு திறக்க நான் வச்சிருக்கிறேன், நோம்போட வா, நோம்பு திறந்துட்டு வெளியே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் வரலாம், நைட்டு க்ளோசிங் டயத்தில் வெளியே போகலாம், எல்லா ஏற்பாடும் சௌகரியம் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னொன்று, இந்த வருடங்கள் சமீபத்திய வருடங்கள் இன்னும் அதிகரிச்சிருக்குது. விளம்பரம் கொடுக்குறான், நோம்பு திறக்க சாதாரணம் இல்லை, ஜம்சம் தண்ணி வச்சிருக்கேன் வாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கூட சாதா தண்ணி, எங்கள் கடையில் ஜம்சம் தண்ணி வாங்க. எப்படி விளம்பரம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜம்சம் தண்ணி நோம்பு திறக்கலாம், மக்கா பேரிச்சு மருந்து நோம்பு திறக்கலாம், தாராளமாக வாங்க. ஷாப்பிங் நம்மளை சொல்லாமல் கூப்பிடுறது, நம்மாலும் இன்னைக்கு மயங்கி போயிடுறது. எத்தனை தொழுகை போனாலும் பரவாயில்லை, இரவு தொழுகை விட்டாலும் பரவாயில்லை,
காரணம் ரமதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்மால கடைசி 21, 22 வந்துருச்சுன்னா ரமதான் முடிஞ்சிருச்சு, இனி பெருநாளைக்கு தயாராகும். இது நம்முடைய எண்ணம். மார்க்கம் சொல்லுகின்றது ரமதான் முற்று பெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதி முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களே ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் தான். அதி முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களே ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் தான். அதில் குறிப்பாக ரமதான் இன்னைக்கு நம்ம ஷாப்பிங்கில் நோம்பு திறக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி செல்றவங்க குறைந்தபட்சம் நம்முடைய சொந்த தயாரிப்பில் இதை வடை வாங்கணுமா, பேரித்தமலமா, ஏதாவது நம்முடைய சொந்த தயாரிப்பில் கொண்டு போயிடணும். காரணம், இன்றைக்கெல்லாம் இஸ்லாமியரிடத்தில் கூட ஹலால் ஹராமுடைய பேணுதல் குறைந்து வரக்கூடிய சூழலில் அவர்கள் பியூர் ஹலால தான் வச்சிருப்பாங்க, யாரும் சொல்ல முடியாது. அவன் காசு முழுக்க ஹலால், அவன் நமக்கு தயார் செஞ்ச கஞ்சி ஹலால், யாரும் உத்தரவாதம் தர முடியாது. தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டால் அதற்குண்டான இஃப்தாருக்குண்டான தயாரிப்புகளை நாமே செய்து கொண்டு செல்வது, நாம் காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ்விற்காக இருக்கக்கூடிய நோன்பை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான உத்தரவாதம் கிடைக்கும். அப்படி இல்லை கஞ்சி தான் முக்கியம் இறங்கிட்டோம்னு சொன்னா அந்த நோன்பு உண்மையிலேயே கடைசி வரை பாதுகாத்து நோன்பை திறக்கின்ற பொழுது ஹலாலா ஹராமா என்கின்ற சந்தேகத்திற்கு மத்தியில் விடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சொல்ல வர வேண்டிய விஷயம் ரமதான், அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி பகுதியில் மிக மிக பேணுதலோடு மிக மிக கவனிப்போடு கடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகுதி தான் ரமதானுடைய கடைசி பகுதியில். காரணம் என்ன? நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் சொல்லி தருவான், ரமதான்ல சிறப்பான ஒரு தினம் உண்டு, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு ரமதானுடைய கடைசி 10 தான் இருக்கு. அது அண்ணன் பெருமானாருடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்க, லைலத்துல் கத்ரை தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமதான். நீங்கள் லைலத்துல் கத்ரை ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் தேடுங்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் இதைவிட விரிவாக சொல்லும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமதான். ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவுகள் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்க. முதல் ஹதீஸ் ரமதானுடைய கடைசி பகுதிகளில் தேடுங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அம்மையாருடைய ஹதீஸ், ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவுகள் லைலத்துல் கத்ரை தேடுங்க. இப்படி யோசிச்சு பார்ப்போம். 20 நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் தராவீஹ முழுமையா நிறைவேற்றணும். ரமதானுடைய கடைசி பகுதியில் ஷாப்பிங் போயிட்டோம். நாம் ஷாப்பிங் சென்ற அந்த தினம் அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் லைலத்துல் கத்ராக இருந்து விட்டால், நாம இன்னைக்கு ஷாப்பிங் போறோமோ அந்த இரவு அல்லாஹ்வின் நாட்டத்தில் லைலத்துல் கத்ராக இருந்து விட்டால் 1000 மாதத்தினுடைய கூலிகள், கிட்டத்தட்ட 84 வருடங்கள் நாம் காலம் முழுக்க நின்று வணங்கினால், 84 வருடங்கள் நாம் நின்று வணங்கினால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றை இரவில் தருவதாக வாக்களித்திருக்கின்றானே, அந்த இரவாக அமைந்து விட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. நம்மை விட துர்பாக்கியசாலிகள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவேதான் மார்க்கம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானுடைய கடைசி 10ற்கு ஏன் இவ்வளவு தூரங்கள் அதி முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க. லைலத்துல் கத்ரை அடைவதே நோக்கம். எனவேதான் மார்க்கம் ரமதானில் கடைசி 10ல் இப்படிப்பட்ட ஒரு அமலை நமக்கு சொல்லி தரும். இஅ்திகாஃப். பள்ளியிலேயே முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்விடத்தில் தனிமையில் உரையாடுவதற்காக
உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களை, உலகத்தினுடைய அத்தனை ஆசாபாசங்களை, உலகத்தினுடைய அத்தனை மோகங்களை நாம் மறந்துவிட்டு இறைவா உன்னையே நான் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் தான் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மதீனா நகர் வந்தார்களோ அதிலிருந்து தனது மௌத் வரை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இஅ்திகாஃப் என்னும் அமலை தவறவிட்டதே கிடையாது. நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல. வாழ்க்கையினுடைய பெரும்பான்மை பகுதிகள் உலகத்தின் லாபங்களுக்காக ஈட்டியவர்கள் அல்ல நபிகள் பெருமானார். யாரையும் துன்புறுத்தி பார்த்தவர்கள் அல்ல நபிகள் பெருமானார். தனது வாய்களில் இருந்து உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் வெளிப்பட்டது கிடையாது நபிகள் பெருமானார். யாரையும் ஏமாற்றி கிடைத்தது நபிகள் பெருமானார் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல நபிகள் பெருமானார். அந்த ஏற்றம் பெற்ற அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ரமதான் பிறை 21 பெருநாள் தினம் வரை அண்ணலும் பெருமானார் இஅ்திகாஃப் என்னும் அமலை இந்த உம்மத்திற்கு அறிவித்து காட்டி அண்ணலும் பெருமானார் அந்த அமலை கடைசி வரை கடைபிடித்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அமலுடைய முக்கியத்துவத்தை, அந்த அமலுடைய மேன்மையை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு இதைவிட வேறு எந்த காரணிகளும் தேவை கிடையாது. மாசற்ற அப்பலுக்கற்ற அந்த அண்ணலும் பெருமானார் இவ்வளவு தூரங்கள் அமல்களுக்காக தன்னை சிரமப்படுத்தி அர்ப்பணித்திருப்பார் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு நபிகள் பெருமானார் சொல்ல வரக்கூடிய செய்தி, என் சமுதாயமே, என் உம்மத்தினர்களே, ரமதானுடைய கடைசி பகுதியில் நீங்கள் அசட்டையாக இருந்து விடாதீர்கள். லைலத்துல் கத்ர் தான் என்கின்ற எண்ணம் வந்துவிட வேண்டாம். ரமதானின் கடைசி பகுதி அமல்களுக்காகவே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். காரணம், நான் உங்களுக்கு அப்படித்தான் வாழ்ந்து காட்டி இருக்கிறேன். என் வாழ்க்கை உங்களுக்கு அப்படித்தான் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வருடம் இருந்தார்கள், சில வருடம் இல்லை என்கிற வரலாறு கிடையாது. இஅ்திகாஃபை அல்லாஹ் எப்படி எப்பொழுது இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தினானோ அப்பொழுதிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஅ்திகாஃபை தவறவிட்டதே கிடையாது என்பது இந்த உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ரமலானின் கடைசி பகுதிகள் நாம் அசட்டையாக, நாம் பொடுபோக்காக, நாம் ரமலானுடைய முந்தைய 20 தினங்களை போன்று எளிமையாக கடந்துவிடக்கூடிய ஒரு நாள் அல்ல, ஒரு தினம் அல்ல, இந்த 10 தினங்கள் என்பதை அண்ணலும் பெருமானார் வாழ்ந்து காட்டி சொல்லி இருக்கின்றார். நமக்கு அண்ணலும் பெருமானாரை அருமை மனைவி சொல்லி தருவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ரமலானுடைய கடைசி 10 முழுக்க இஅ்திகாஃப் இருப்பார்கள். நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க, கான யாத்தகிஃபு அஷ்ருல் அவாகிர் மின் ரமதான். அண்ணன் பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு அண்ணன் பெருமானாருடைய மனைவிமார்கள் ஆகிய நாங்களும் அந்த அமலை மேற்கொண்டோம். அருமை மனைவிமார்கள் சொல்லி தருவாங்க. இஅ்திகாஃப் அல்லாஹ்விடத்தில் நம்மை உரையாடுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் நம்மை முழுமையாக இணைப்பதற்கு, உலகத்தினுடைய அத்தனை ஆசாபாசங்களை மறந்து, உலகத்தின் அத்தனை மோகங்களை மறந்து நம்மை அல்லாஹ்வோடு முழுமையாக இணைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு அமலாக, இன்னும் மிக மிக குறிப்பாக லைலத்துல் கத்ரை முழுமையாக பெறுவதற்குண்டான ஒரு அமலாகத்தான் இஸ்லாம் இந்த இஅ்திகாஃபை காட்டித் தருகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நமது மஹல்லாவிலும் மேன்மைக்குரிய சில மக்கள் இஅ்திகாஃபை கடைபிடித்து வருகின்றார்கள். நாம் இங்கு சொல்ல வருவது, இருந்தவர்களே இருக்கின்றார்கள் என்பது பெருமைதான். இருப்பினும் கூட நமக்கு ஆசை வர வேண்டும். நமக்கு அந்த ஒரு பாக்கியம் வேண்டாமா? நமக்கு அந்த ஆசை வரணும். வாழ்க்கையில ஒரு தடவையாவது நான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டாமா? எனக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் முழுமையாக கிடைக்க வேண்டாமா? 10 தினங்கள் தர முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு தினத்திற்காக, குறைந்தபட்சம் ஒரு தினத்திற்காக. காரணம், அல்லாஹ்விற்காக நாம் கொடுக்கிறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமது ஒட்டுமொத்த ரமதானிய வாழ்க்கையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பதற்கு இந்த இஅ்திகாஃப் என்னும் அமல் மிகப்பெரிய ஈடேற்றத்திற்குண்டான காரணியாக அமையப்பெறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய கடைசி பகுதிகளில் எப்படிப்பட்ட மேன்மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு வாழ்ந்து காட்டி மறைந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமது வாழ்க்கையிலும் கடைபிடிக்கக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.